4 அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. என்னம்மா பேரு? செல்வி. செல்வி. உங்க பேரு? அப்பு. அப்பு. அப்பு என்ன பண்றீங்க? வேலை செய்யறோமா. என்ன வேலை செய்றீங்க? கார் பண்றோம். சரி, ரொம்ப நாளா வேலை செய்றீங்களா? நான் சின்ன வயசுல இருந்து வேலை செய்யறோமா. ஸ்கூல் விட்டு நின்னுல இருந்து வேலை தான் செய்யறேன். எவ்வளவு கிளாஸ் வரை படிச்சீங்க? 5வது வரைக்கும் தான்மா படிச்சேன். ஏன்பா அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு மேல படிக்க வைக்க மாட்டாங்கம்மா. யாருப்பா? எங்க அப்பாதாம்மா. செல்விமா சொல்லுங்கம்மா. அதம்மா எங்களை விட்டுட்டாருமா. 25 வருஷம் ஆச்சு விட்டுட்டு. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு இவன் ஒண்ணு, பெரிய பையன் ஒண்ணு. பெரிய பையனும் இவனும் குழந்தையிலே அவங்க புடிங்கினாங்கம்மா என்ன. எத்தனை வயசுல? எனக்கு அப்போ சரியா தெரியாது என்ன. உங்க 2 பசங்களே அவர் கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா, அவர் தான் கூட்டின்னு போனாரு. அவ பேர் பொம்மை. அந்த பொம்பளை ஒரு பொம்பளை ஓ, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? கல்யாணம் பண்ணல, வச்சுதான் இருக்காரு. அது புடிங்கின்னு போயிட்டாரு. உங்க வீட்டுல எல்லாரும் விசாரிக்கலையா, கேட்கலையா? கேட்டாங்க. அப்ப கூட அவர் ஒன்னும் மதிக்கிற மாதிரி இல்ல. கேட்டேன். எங்க அண்ணன்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு. அப்ப உங்க வீட்டுல இருந்து யாரும் போய் கேட்கலையா உங்க புருஷனை? கேட்டாங்கம்மா. கேட்டதுக்கு கொஞ்சம் கூட நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடங்காம இருக்காரு. போயிட்டாரு. அந்த பொம்பளை இட்டுன்னு போயிட்டாரு. நானும் சரி வருவா எனக்கு ஒண்ணும் சரியா தெரியாது எனக்கு. சரி எதுக்கு போனாரு, என்னத்துக்கு போனாரு தெரியல அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அதான் இந்த பொம்பளை பேச்சை கேட்டு என்ன வந்து அடிக்கிறது, தெத்தி அடிக்கிறது, சாப்பாடு காசு கொடுக்குறது கிடையாது. இந்த பசங்களை எடுத்துன்னு போயிடுது, குழந்தைங்கள எடுத்துன்னு போயிட்டு சும்மாவே எனக்கு வந்து என்ன சொல்ல, அவங்க கிட்ட பேசினேன், இவங்க கிட்ட பேசினேன், இப்படி தப்பா அந்த பொம்பளை பேச்சை கேட்டுன்னு என்னை வந்து அடிக்கிறது. நான் யார் பேச்சை கேட்க மாட்டேன். எப்போ குழந்தைங்கள வச்சு நான் யார் பேச்சை கேட்க முடியும்? எனக்கு அந்த அளவுக்கு திறமெல்லாம் கிடையாது. நீங்க வேலைக்கே போல? அப்பெல்லாம் வேலைக்கு அப்ப அவர் கொடுக்கறது காசுல தான் நீங்க இருந்தீங்க? அவர் கொடுக்குற காசுல தான். இது 15 ரூபா, 20 ரூபா. பையன் பெரிய பையன் தான் போவான். இவங்க 2 பேரும் தான் போவாங்க. குழந்தைங்க தான் போய் காசு வாங்கிட்டு வருவாங்க. நீங்க வேலைக்கு போறத பத்தி யோசிக்கவே இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா. என்ன வீட்லயே வச்சு வளர்த்துட்டாங்க. எங்க அம்மா அப்பால ஒரே பொண்ணுதான், வீட்லயே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படிமா குழந்தைகளை கூட்டிட்டு போனாரு? சண்டை போட்டு என்ன குழந்தைங்களும் புடிங்கின்னு சாப்பிட்ற தட்டு கொண்டு புடிங்கின்னு போயிட்டாரு. குழந்தைங்க சாப்பிட்ற தட்டு கொண்டு எடுத்துன்னு குழந்தைங்கள என்ன அடிச்சு போட்டு எடுத்துன்னு போயிட்டாரு. சரி வந்துருவாங்க, பக்கத்துல தானே போய்க்கிறாங்க, போனா வந்துருவாங்கல்ல இவங்க அப்படின்ட்டு நான் வரவே இல்லை. 3-4 நாளா நான் ஒண்டியாவே இருந்தேன். ஒண்டியாவே இருந்து எனக்கு பசி தாங்க முடியல. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, நீ வந்துருமா இங்க, அங்க என்னத்துக்கு பட்னியா இருக்கிற, அங்க இருந்து அவன் தான் அப்படி பண்றானே, அவனை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி சொன்னாங்க. சரி வந்துட்டோம். நான் எங்க அம்மா கிட்ட வந்துட்டு அப்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சுட்டு எங்க அம்மா கூட தான் இருந்தேன். உங்க பசங்க உங்க கூட இருக்கல? என் கூட இல்ல, அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போய் அங்கேயே தான் இருந்தாங்க அடிக்கடிக்கு. ஆனா எங்க அம்மா போவாங்க, மாசத்துல 2 வாட்டிக்கு போவாங்க பசங்களை பார்க்க. நாங்களும் போவோம். போறப்போ அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு உள்ள வச்சு பூட்டிடுது பசங்களை. அந்த பொம்பளை நடுவுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்புறம் பார்த்தா பெரிய பையன் இறந்துட்டான். எத்தனை வயசுலமா? அவனுக்கு 18-19 வயசு இருக்கும். எப்படிமா? அதான் எப்படின்னு எனக்கே தெரியாது. எங்க அம்மா போறப்பெல்லாம் நல்லாதான் இருந்தா. பார்த்தா மஞ்சா காமால, அந்த நோய் இந்த நோய். ஆனா நோயெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லாதான் இருந்தாங்க. எனக்கு அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை எனக்கு. நான் தனியாதான் இந்த பையனை வச்சு வீட்டு வேலை செய்யறேம்மா. என்னால முடியல, எனக்கு உடம்பு வர சரியில்லை, என்னால வாடகை கொடுக்க முடியல, என்னால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், என்னால முடியல. எங்க போனா அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணது? அதனால தான் சரி சரி. பையன் எப்படி உங்கள்ட்ட வந்தாருன்னா அவர்கிட்ட பேசட்டுமா? பேசுங்க. சொல்லுப்பா. நீ அம்மாட்ட இருந்து கூட்டிட்டு போனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. என்ன வயசு இருந்திருக்கும் உனக்கு? எனக்கு ஒரு 15 வயசு இருக்குமா. அப்பதான் கூட்டிட்டு போனாங்களா? அப்ப இல்ல, சின்ன வயசுல இட்டுன்னு போயிட்டாங்க. அது வரைக்கும் நான் அப்பா வீட்டு தான் இருந்தேன். நல்லா தான் வச்சுருந்தாரு. கொஞ்ச நாள் என்ன ஆச்சு தெரியல அவருக்கு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, என்ன அந்த வீட்டுல இருந்து எதிர்க்க ஒரு கொட்டா வீடு ஒண்ணு இருக்குதுமா, அதுல போய் படுக்க வச்சுட்டாருமா. என்ன எப்ப பார்த்தாலும் ஆச்சுன்னு
அந்த பொம்பளை பேச்சு கேட்டுன்னு எப்போ பார்த்தா ரோட்டில் தட்டி அனுப்ப நைட்டு ஆனால் வந்து கது எட்டு வச்சு அந்த வீடை பூட்டி எடுத்துட்டு விழுவாங்கம்மா 2 பேரும். சாமியா என்ன தெரியல தாம்மா. கொஞ்ச நாள் நான் ரோட்டில் தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு கூட ஒரு வேலை போட மாட்டாங்கம்மா எனக்கு. ஒரு வேளை சாப்பாடு தான் போடுவாங்க. ஆனால் சாப்பிடணும். ஆனால் நான் போய் அடி போகிறேன். எங்கள் அப்பா என்னை தட்டி அடி போகிறேன். அப்பா முக்காச்சு அது பேச்சுதான் கேட்பாரு. என் பேச்சு கூட கேட்பாரு. ஒரு துணிமணி கூட தர மாட்டாங்க. எங்க மாமா கிட்ட தான் நான் போய் வேலை செய்வேன். வெளியூர் வேலையெல்லாம் போவேன். நல்லா சம்பாதிச்சுட்டு நான் குடும்ப காசு. அப்போட நம்ம மதிமட கை கால ஒரே சரங்கா இருந்துடுமா. எல்லாரும் என்ன சொறி தான் போடுவாங்க. அங்க தாமஸ் எல்லாம் எங்க அம்மா கிட்ட வந்துதான் நான் இப்போ நல்லா இருக்கிறோம்மா. சரி, உங்க அண்ணன் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? எங்க அண்ணன் வந்து எனக்கு தெரியாதுமா. முதல்ல நீ தைரியமா இருக்க கத்துக்கணும்பா. எதுக்கு இப்படி பயப்படுற? நல்லா இருக்க நீ, அம்மா இருக்காங்க, நல்லா வேலை செய்யற, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? முதல்ல தைரியமா இரு. அம்மா நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. ஆனா எங்க அப்பா தான் இது மாதிரி பண்ணிட்டாருமா. சரி, அப்பாட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்படி பயப்பட்டுட்டு இருக்க கூடாது. அழுது தைரியமா இரு, அழுவாத. தைரியமா இரு. அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாருமா. அம்மா பண்ண மாதிரி என்னைய பண்ணிட்டாரு அவரு. ஏன் கையெல்லாம் நடுங்குறது? தண்ணி அடிக்கிறது பழக்கம் இருக்கா? அப்புறம் இப்ப என்ன வேணுமா உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு ஒண்ணு வேணும்ல. எங்க அம்மா கொடுத்த வீடு அந்த பொம்பளை வித்துச்சு. நானும் பெரிய பையனும் செத்து போயிட்டோம் சொல்லிட்டு அந்த வீடை வேற யாருக்கோ வித்துச்சு. எங்க வீடு எங்க அம்மா கொடுத்த வீடு. எங்களுக்கு அந்த வீடு ஒண்டி போதும். அவரு கூட எங்களுக்கு வேணாம் இனிமே. உங்க பேருங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணன். உங்க ஃபேமிலி எல்லாம் கிருஷ்ணன்? ஃபேமிலி எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? பசங்க 4 பசங்க. 4 பசங்க. 4 பொட்ட பசங்க, ஒரு ஆம்பளை. ஓ அப்படியா? பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 2 பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பசங்க கல்யாணம். சரி. உங்களுக்கு முதல்ல ஒரு மனைவி இருந்தாங்களோ? ஆமா. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இதுல இருக்கிறாங்க, நம்ம கேட்கனாரு. ஏன் உங்களை விட்டுட்டீங்க? அவனு இங்க இருந்து சின்ன குழந்தை விட்டு போட்டாங்க. சின்ன குழந்தை மணி ஒரு வயசு 1.5 வயசுல. யாரு விட்டுட்டு போனாங்க? 2 பசங்களுமே. யாரு? பசு மனைவி. அவங்க விட்டுட்டு போனாங்களா நீங்க விட்டுட்டு அவங்க போனீங்களா? விட்டு போட்டாங்க. அவங்க உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களா? ஆமா. ஏன்? ஏன்னு கேட்டா நம்மளும் என்ன தெரியும். வீட்டுல தங்கத்து கடை போட்டு கடை பசங்க அப்பப்போ சூடு வைக்கிறது அடிக்கிறது. யாரு அவங்களா? ஆமா. புதான் 2 மாசம் 3 மாசம் போகிறாங்க. முதல் மனைவியில எவ்வளவு குழந்தைகள் உங்களுக்கு? அது 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? நாய் கட்சி. நாய் கடிச்சா? ஆமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு இது? அது இப்ப 20 வருஷம் ஆகுது. நாய் கடிச்சு அப்பவே இறந்துட்டாரா? ஆமா. இது வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் தான். அந்த சாவர நேரத்துல வந்து அந்த ஜோதி கிருஷ்ணன் இருக்குது நந்தனா, அவங்க அங்கிருந்து வந்து நேரம் இங்கிருந்து விட்டாங்க. சாவர நேரத்துல யாரு கொண்டு வந்து விட்டாங்க? அந்த அங்க போய் தங்கி தம்புறாங்க. இவன் சின்ன பையன் நம்ம கூட இருந்தாங்க. நீங்க தான் விட்டுட்டு ஓடினீங்க சொல்றாரு. நாங்களா விட்டு ஓடினா பையன் நமக்கு தான் வேலை செஞ்சுக்கிறாங்களே. ஆமா. அது இருக்கட்டும். ஆனா இவங்க உங்களை விட்டு ஓடினாங்களா நீங்க விட்டுட்டு ஓடினீங்களா? இப்படி வல்ல 2 குழந்தையா அங்க வீட்டு பசங்க வரதெல்லாம் வாங்கிப்பேன். கேளு, அவங்களே கேளு. அவனே தான் கேளு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் குழந்தைக்கு தெரியுமா? அவன் 1.5 வயசு குழந்தையில புடின்னு போயிட்டாரு. துண்ட தட்டு முதல்ல புடின்னு போயிட்டாரு. போனாங்க சொன்னீங்க. நான் விட்டு ஓடுறேன். அவன் சொல்ல நைட் சாமான் காலி பண்ணி விடுறாங்க. அதான் நான் சொன்னேன் நைட் சாமான் காலி பண்ண போணுமா? என்ன சாமான்? எங்க சாமான் பூரா வீட்டுல இருந்ததுமா. பொய்யெல்லாம் பேசாத. போய் பேசினா மரியாதை கத்து தெரியாது. பையனுக்கு கத்து தெரியாது. சின்ன பையன். ஆமா, 2 பேருக்கு குழந்தைங்க தான். நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். 2 குழந்தைங்க 2 பேரும் குழந்தைங்க தான் சொன்னேன். நீங்க இவங்களை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. யாருங்க? நீங்க. நான் ஃபர்ஸ்ட் அது மிஷன் தான். யாரை வச்சிருந்தீங்க? அவங்கள. அத்தை வச்சிருந்தா. அப்புறம் ஏன் இவங்களை இது எதுக்கு? அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? இவங்கள நான் ஆச்சரியமா கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும். இவங்களை கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? இவங்களை கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணும்போது தெரியும். இவனால இருந்துட்டு இந்த கேப்ல ஒண்ணு தெரியல. சரிங்க. என் கேப்ல கூட. ஆனா நீங்க இன்னொரு பொண்டாட்டி வச்சிருந்தீங்க. ஆமா. அதனாலதான் அவங்க ஓடி இருப்பாங்க. ஓடல. தெரிஞ்சாங்க. பார்த்து கூட அது நீங்க பண்ணது சரியா? பண்ண சரி. நீங்க எப்படி ஒத்துக்கணும் தப்பா? நாங்க ஒத்துக்கல. எங்களுக்கு தெரியவே தெரியாது. பொய்யெல்லாம் பேசாத. தொடப்ப பிஞ்சிரு. எங்க அம்மா இருந்தாங்க, உங்களுக்கு செருப்பால அடிப்பாங்க. மெர்சி போட்டுவோம். நான் பாக்கல படி போட்டு யாரும் படி மாட்டானே. நான் பச்சுக்கா. மெர்சி போடுவேன். சரிங்க. இப்போ அந்த பையனை சாப்பாடு போடாம வெளிய அடிச்சு துரத்தி வீட பூட்டி வெளியில கொட்டா வீட்டுல கொண்டு போய் விட்டு எல்லாம் பண்ணீங்களாமே? அதெல்லாம் அப்ப கிடையாது. மேடம் அப்ப கிடையாது. மேடம் அப்ப கிடையாது. உங்களே வந்து கூட்டும் போயிட்டு வரட்டு. நீங்க அங்க வேணா வந்து பாருங்க மேடம். ஏன்டா வந்து கேட்டு பாருங்க. உங்க பையன் உங்களை விட்டுட்டு அம்மாட்ட போனா? நான் வளர்த்து விட்டானே தொல்ல ரக்கம் முடிஞ்சா அப்புறம் கூட ரெடி புள்ளனே. அப்ப சொன்னால வாங்க போய் புள்ளனே. நீ இதுமே கொடுமை பண்ணாத. நான் எங்க அம்மா கூட வந்தேன்.
சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா உங்க மனைவியோட வீடு, அந்த வீடு எங்க? வீடெல்லாம் அப்படி வித்து இவனுக்கு எல்லாம் காது குத்து இவனுக்கு செலவு பண்ணலாம். யாரு வித்தாங்க? நான் தான் வித்தேன். அது ஏன் வித்தீங்க? என் வித்தேன் என் பேர் மேல இருக்குதுன்னா வித்தேன். அது எப்படி உங்க பேர் மேல இருக்கும்? அப்படி இல்ல மேம். எப்படி உங்க பேர்ல வரும்? அவங்க வீடு எப்படி உங்க பேர்ல வரும்? என் பேர் மேல தான் இருந்தது. சரி, வீடு ஏன் வித்தீங்க நீங்க? வீடு எனக்கு ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு கஷ்டம். யாரு வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு வீடு? எனக்கு வீடு குளி சீட்டு வந்து வீடு குளி சீட்டு வந்து அவங்க அம்மா வீடு சொல்றாங்க. அம்மா வீடு மேடம் கிடையாது. என் வீடு மேல நான் எந்த நின்னா என் மேல வீடு என் மேல இந்த வீடு எனக்கு சரி, கஷ்டம். உங்க மேல இருந்த வீடு அது எப்படி உங்களுக்கு வந்தது? யாரு வாங்கினாங்க? என் மேல குளி சீட்டு வந்தது எனக்கு. சரிம்மா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க அவர் உங்களை விட்டுட்டு போனார்னு. சாட்சி அவர் சொல்றாரு நீங்க அந்தாலே போய் பேசுவாரு. சாட்சி அடையமா 5000 10 பேர் கூட வருவாங்களா இருக்கிறேன். எப்படி வந்து சின்ன கொஞ்சம் விட்டு விடுமா 10 பேர் இறங்கி விடல. நீங்க வாங்க போலாம். நாங்களும் வாங்க வாங்க அனுப்புங்க வாங்க போலாம் வாங்க போடு வாங்க. பொறுக்கி ரோடு பொறுக்கி நீங்க வந்து உட்கார்ந்த ஒரு பாணி வேற, இப்ப நீங்க பேசுறது வேற. நீங்க வந்து எப்படி அழுதீங்கம்மா? ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல சொன்னீங்க. இவ்ளோ கெட்ட வார்த்தை பேசுறீங்க. பேசுறீங்கன்னா அவரு அப்படி பேச வைக்கிறாரு. இப்ப எங்க இருந்து தைரியம் வந்தது உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு? மேடம் இருங்கம்மா இருங்க. இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வருது இப்போ? ஒரு விஷயம் சொல்ல, எனக்கு உண்மையா என்ன நடந்தது? உண்மையை மட்டும் பேசணும். ஆமா, இருங்க மேடம். இது மாரி எங்க அப்பா எங்க வீட்டுல தான் வச்சிருந்தாரு. அங்கதான் கூட எங்க அப்பா கூட தான் இருந்திருந்தேன் நானு. அவரு என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் நல்லா தான் வச்சிருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுல தான் இருந்திருந்தேன் நானு. திடீர்னு என்ன பண்ணாரு, எதிர்கோட்டா ஒரு வீடு ஒண்ணு இருக்குது, அங்க தட்டி அமிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் அங்கதான் இருந்திருந்தேன் நானு. என்ன பண்ணா, நல்லா சம்பாதிச்சு எடுத்து இவர்கிட்ட எல்லாம் கொடுப்பேன் நான் காசுல. எங்க மாமா கிட்ட வேலைக்கு போனா கூட இவர்கிட்ட எடுத்து கொடுப்பேன் நான் காசு. இவரு வாங்கிப்பாரு. ஆனா இவரு சும்மா சொல்லுவாரு. ஒரு வேலை சோறுனா இவரு தெரியாம எத்தனை கொடுப்பாரு. ஆனா அந்த பொம்பளை தான் என்ன வெளியே தத்திரும். இவரு அது பேச்சுதான் கேட்பாரு, முக்காவாசி அது பேச்சுதான் கேட்பாரு. அந்த பையனை வெளியே தத்து ரோட்ல எல்லாம் படுக்க வச்சிருந்தாரு. தத்தி அடிப்பாரு. என்ன அச்சியா இல்லையா? வீட்டுல ஒரு நாள் இல்லாத சண்டை போட்டுக்கினேன். அவளை வர வீட்டுல வரும்போது இவ்வளவு மண்டை படிக்கிறது வந்தாங்க. வீட்டாண்டு திரும்ப வீட்டாண்டு சண்டை போட்டாங்க. வந்து அவங்க வந்து இவங்க அடிக்க இவங்க 2 பேரும் அடிச்சுனாங்க. மேடம் எதுக்குமா அவங்க வந்தாங்க சொல்லிட்டா நானு. கரெக்டா இவரு எங்க வீட்டுக்கு வராரு பாத்தீங்க. எங்க வீட்டுக்கு வர்றது பிடிக்கல போல்தான் உங்களுக்கு. வந்தாரு மேடம். ஒரு வாட்டி நான் வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாது. வேலைக்கு போயிருந்தப்போ வாடகை வீட்டுலதான் நாங்க இருந்த எம்ஜிஆர் நகர்ல. அப்ப இவர் வந்து பத்துந்தாரு. இவர் வந்து பத்துந்து எனக்கு தெரியும். இவன் இருந்தா பையன் வீட்டுல இருந்தா. வீட்டுலதான் இருந்தேன். நான் வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு வர அப்போ பார்த்தா இவர் பத்துந்தாரு. சரி 10 மெம்பர் நான் கம்முன்னு நின்னுட்டேன். இவரு வீட்டுக்கு வந்தவொடனே அவர் பின்னாடியே வர்றது, எங்களை வந்து மண்டையை உடைச்சு எங்களை வந்து அடிச்சு, அதெல்லாம் இவர் ஒண்ணுமே கேட்கல. நான் ஒரே விஷயம் கேட்கலாமா அவங்க கிட்ட? நீங்க ஒழுக்கமா கல்யாணம் பண்ண பொண்ணோட அழகா குடுத்தனம் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பள்ளி எடுப்பா அந்த இருந்திருப்பாரு. பல்லு எல்லாம் எடுப்பா ஓணும். நல்லா ஒரு 10 பேருக்கு தேங்காய் திருவுற மாதிரி பல்லு ஓணும். அந்த மாதிரி இருந்தா இருந்திருப்பாரு. மூஞ்சப்பாரு நல்லா. முதல்ல நீ ஒழுங்காக்குறியாடா? பஸ்டா நீ ஒழுங்காக்குறியாடா? அப்பனாடா நீ அப்பன்னு சொல்லிட்டு எனக்கு கேவலம் ஆகுதுடா. பொண்ணுக்காக பொண்ணு எல்லாம் எங்க அப்பன்னு கேக்குறாங்க. என்ன பொண்ணாடா நீ? அப்பன்னு சொல்லாது. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா எல்லாம் அங்க இருந்தா மேடம் கட்டினா இவர்கிட்ட இருந்துதான். நீங்க குடிக்க மாட்டேன் சொன்னியா? உன் கை நடுங்கறத பார்த்தப்ப நான் கேட்டேன் எல்லாம் குடிப்பியான்னு. இந்த வயசுல என்ன குடி பழக்கம்? நீங்க 2 பேரும் எப்படி பேசுனீங்க இங்க வந்து உட்கார்ந்து? சரி, நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கட்டுமா? நீங்க ஒழுக்கமா அந்த பொண்டாட்டியோட பிள்ளைங்களோட குடும்பம் நடத்தி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இல்ல சரி கிடையாது சொல்றீங்க. முதல் நீங்க தானே உதாரணமா இருக்கணும். நல்ல கட்டுப்பாடோட நல்லா வாழணும்ல. அப்பதானே பசங்க அதை கத்துப்பாங்க. கொடுக்கும்போது கம்மி நீங்க போற 2 மாசமா இல்ல வருமானம் கிடையாது. ஐயோ போய் எப்படி பேசுற பாரு. அப்படியே பச்சை போய் 2 மாசம் வரைக்கும் நீங்க காசு கொடுத்துட்டு இருந்தீங்களா? காசு எனக்கு தேவை கிடையாது. நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது. 4 லிட்டர் கூட இட்டு ஒரு 1/2 லிட்டர் வரேன். சாட்சி போய் இட்டுவா. என்னடா சொல்றேன்? நம்மளே வேலைக்கிறாங்க கூட ஆளு போய் அவ்வளவுமா அவனும் கூட வருவானுங்க. கொடுக்கும்போது வருவானுங்க அவங்க. அதெல்லாம் கிடையாது. இவரு எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான்.
நல்லபடியா கல்யாணம் பண்ண பொம்பளை கூட குடுத்தனம் பண்ணிருந்தீங்கன்னா, பசங்களுக்கு உதாரணமா நல்ல அப்பாவா இருந்திருந்தீங்கன்னா, இப்படி உங்களை உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்களா? அப்படி இல்ல மேடம், நானும் சொல்றேன், நீ ஒழுங்கா ஒழுங்கா இல்லாத நாங்க யாரு கூட போனா இட்டுனு வா உன்ன மாதிரி நானே புள்ள பெத்து போனாத்துல போன் பண்றேன். உன்னொருத்தவங்க கூட போய் புள்ள பெத்து வச்சிருக்கேன். யார் சொந்த மேடம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவர் போன பல்ல இவரு சும்மா சொல்றாரு. இவரு போன பல்ல போன் பண்ணாம இருக்கிறாரு. போய் எப்படி பேசுறாரு பாரு. செல்ல சொல்லுங்க, நான் நம்பர் நான் சொல்றேன், நம்பர் எடுங்க. சரி, இப்ப உங்களுக்கு இவங்களோட என்ன பிரச்சனை இருந்தது? இவங்களோட ஏன் குடுத்தனம் பண்ணல? பிரச்சனை ஒண்ணு கிடையாது மேடம். நான் வரணும் பொண்ணுங்கிறேன். அப்போ வந்து பொண்ணாங்கிற பொண்ணு ஒரு மாசம் இல்ல, நீங்க இன்னொரு லேடிட்ட போனீங்க, இன்னொரு பொண்ணுட்ட ஏன் போனீங்க? நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? உங்க அம்மா பண்ண வரலதான். உள்ள விட்டாங்களா? ஏமா நான் கொஞ்சம் பேசலாமா? ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? உங்க அம்மா இருக்கும்போது மேடம் உங்க அம்மா வந்து நல்ல சம்பாதிக்க வருமானம் வாங்கிக்கோங்க. அப்பப்போ வீட்டு தெரியாது. எங்க அண்ணன் 2 பேரும் அவங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? பார்த்து வீடு. சரி, எங்க அண்ணன் மேஸ்திரி. என் நல்ல வருமானம் 1000-2000 வாங்குவாங்க. கடன் வேற வாங்குவாங்க உங்க அம்மா. பிச்சை எடுக்க போற பரவா. அப்ப வாங்கின்னு போய் இருக்கும்போது தடுப்பு பண்ணி விட்டாங்க. நான் அப்புறம் வேணாம், எங்க அண்ணன் சொன்னாங்க வேணாம்ப்பா. தொடர்பு பண்ணி விட்டாங்கன்னா அவங்க அம்மா தான் இது பண்ணுத. என்ன பண்ணாங்க? கூட்டி வச்சுது. கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ண விடாது. கல்யாணம் பண்ணல. அதோ ரிஜிஸ்டர் மாதிரி கல்யாணம் போட்டோ எல்லாம் எத்தனை வந்துக்கிறோம் பாரு. எத்தனை வந்து வாங்கி பாருங்களேன். எத்தனை வந்து கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணலையா? இது நான் வேற ஒருத்த உன்ன மாதிரி ஒருத்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணானா? அந்த வந்து இது எத்தனை வந்துக்கிறோம் இரு உனக்கு. நீ எங்கோட கொடுக்கணும். ஆனா உன்னை கோட்ல இட்டு உன்னை நிக்க வைக்கல. மேடம் எத்தனை வீடு வச்சுக்கிறான் அந்த ஆளு இப்போதைக்கு சம்பாதிச்சு எத்தனை வீடு 4 வீடு வச்சுக்கிறான். இந்த பையனுக்கு இந்த கைத்துல பாரு மேடம், எங்க அம்மா கைத்துல ஒண்ணு கூட இல்ல. எல்லாத்தையும் வீட்டு வேலை செஞ்சு எச்சு சம்மா தேய்ச்சி நான் வாங்கினேன். இந்த ஆளு வருமானம் கொடுக்காத உங்களுக்கு வாய்ஸ் செஞ்சு அந்த பொண்ணு வேணா கேளுங்களா, போன் நம்பர் தரேன். நான் வீட்டு வேலை செஞ்சு நான் சேர்த்து வச்சு இத்தனை வருஷமா நான் வாங்கினேன். சொல்லுங்க. போய் பேசுறான். ஐயா செல்லேத்துன்னு மேடம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது எல்லாமே வச்சுக்கிறாங்க. போய் பேசுறான். எப்படி இல்லையா? இல்ல 25 பண்ணி என்ன பண்ண போறீங்க? 25 எங்க போயிருந்தீங்க? நான் எங்க போயிருந்தா? நீ ஏன் விட்ட 25 வருஷமா? உன்னை யாரு சொன்னாங்க? நாங்க அன்னைக்கு எங்க போய் சொல்றாரு. ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் இருக்கு, அவங்க கல்யாண போட்டோ இருக்கு. எப்படி கெட்டின பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணலன்னு போய் சொல்றீங்க? போய் சொல்றீங்களா? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் போய் சொல்றீங்க? நாங்க என்ன ஒண்ணு ஏன் போய் சொல்றீங்க? 25 வருஷமா அப்ப ஆம்பளை கும்பிட்டு எதுக்கு ஆம்பளை விட்டாருப்பா? ஒண்ணு தேடின வரல. எங்களுக்கு வீடு வேணும். வீடு வேணும். அதுல வீடு கோஸ்ட் இல்ல கடி தெரியாது. அது விட்டாச்சு 5 வருஷம் 25 வருஷம் இந்த விட்டாச்சு. 4 கை மறந்து கொண்டு எங்கனோ கேஸ் போடு போ. வாங்க எங்கனோ கேஸ் போடு மேடம். நீ எங்கனோ கேஸ் போடுவீங்க. ஹைகோர்ட்டுக்கு கிட்ட போய் எங்கனோ போடு. வீடு எப்படி யார் பேர்ல இருந்து? அது என் பேர்ல தான் மேடம் இருக்கு. என் பெரிய புள்ளைய நானா. அது எப்படி அவர் வைப்பாரு? அவர் வாங்கிட்டு போனாரு வீட்டு பத்திரம். நான் இது வரி கட்டி எத்தனை வந்து தரேன்னு வாங்கிட்டு போனாரு. குழந்தைக்கு பொந்த ரசீது கொண்டு வாங்கிட்டு போனாரு. சத்தியமா வாங்கிட்டு போனாரு. இந்த ஒரு புள்ள சத்தியமா வாங்கிட்டு போனாரு. நீ ஆனா நீ விளங்கவே மாட்டேன். சரி, பசங்களோட சர்டிபிகேட் எல்லாம் உங்க கையில இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வச்சிராரு மேடம். வச்சிராரு. பொய் எல்லாம் பேச எல்லாமே பொய் தான். அவரு பாத்ததெல்லாம் சாமான் காலி பண்ணி வெறி விடாது. வேற உள்ள கிடையாது. சாமா எங்க அம்மா குத்த சாமா துணிமணியா புடவை எல்லாமே வச்சிட்டு வீட பூட்டின்னு போன. பூட்டின வீட்டை தரதா வித்துக்கிறாங்க. நானும் என் புள்ளைய செத்து போயிட்டு சொல்லி நம்ம மறுநாள் காலி போய் பாக்குறேன் வீடு இதாகுது. வீடு எங்க வித்தீங்க? நீ யாரு? பொண்டாட்டியும் பொள்ளியும் செத்து போயிட்டு சொல்லிட்டு வித்து அந்த பொம்பளை வித்தாலாம். எப்ப அந்த வீடு வித்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 25 வருஷம் 25 வருஷம் முன்னாடி வித்த வீட இப்ப வந்து கேட்டா எப்படிமா வாங்கி கொடுக்கறது? அவர் வச்சுருக்கிறார்ல வீடு. ஒரே நிமிஷம். 25 வருஷம் முன்னாடி வித்த வீட நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா தகப்பன் ஸ்தானத்துல நீங்க ஒரு விஷயம் பண்ணும். அந்த பையனுக்கு ஒரு வழி பண்ணும். உங்களுக்கு அந்த 4 பசங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி சம பங்கு அந்த பையனுக்கு உரிமை இருக்கு. நீ எங்கனா பாக்க சொல்லுவே. நான் ஒண்ணா நேரத்துல முடிஞ்ச கல்யாணம் பண்ணது பாதி பேசி தரேன். கல்யாணம் மட்டும் இல்லங்க, உங்க பேர்ல சொத்து இருக்குன்னா வீடு இருக்கு. பொய்யெல்லாம் பேசுறாரு. சரி, அந்த பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல? உங்க பசங்க படிச்சுக்குது. இந்த பையனையும் படிக்க வைக்கல? சுத்தமாடு அதெல்லாம் கிடையாது. பொய் அவ்வளவு வேலி ஓசனா மேடம் நித்திட்டாரு. அப்படி செய்யலாமா நீங்க? அந்த பையன் கைய காமிப்பா. தெரியல. காமி. டோர் மேடம். இது என்னது?
கை முட்டி இந்த இது என்ன முட்டி இப்படி கிழிச்சு வச்சிருக்க? அது இருக்கு அதெல்லாம் தண்ணியில என்ன இது? போயா கேட்டுற பாரு இந்த ஆளாதான் மேடம் இது மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. என்னது? பசங்க கூட சேர்ந்து அவனுங்க கீச்சு விட்டானே மேடம். ஏ, நிஜமா பசங்க கூட தான் சேர்ந்தேன் நானு. பசங்க கூட விளையாடினா கீச்சு விட்டாங்க. பசங்களோட சேர்ந்து அப்படி கிழிப்பாங்களா? அதான் மேடம் கீச்சினா. மேடம் இந்த காமி, மேடம் கைய காமி. மேடம் மேடம் அப்படி கிடையாது மேடம். இவ்வளவு தூரம் பேசுற, அப்பாவை மரியாதை இல்லாம போடா சொல்ற. அப்பா மேடம் அப்பா தான் யாரும் இது மாதிரி சொல்லுவாங்க. அம்மா கிட்ட சண்டை போடுவோம் மேடம். உங்க சித்தி கிட்டே வேணா போன் பண்ணி கேளுங்க இத மேடம். பாரு, நீ தப்பு பண்ணறதுக்கு உங்க அப்பாவை காரணம் காமிக்காதே. அவங்க அம்மாட்ட சண்டை போடுவோம் மேடம். அவங்க அம்மாட்ட சண்டை போடுவோம். உனக்கு நல்லா வாழணும்னு ஆசை இருக்கா? இருக்குது மேடம். அது நீதான் அந்த மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம அப்பா கையை காமிக்காதே அப்பா மேல. சரி, அது எப்படி இப்படி ஆச்சு சொல்லு. அவங்க அம்மாட்ட சண்டை போடுவோம் மேடம். அப்ப பேசிக்குவோம். ஐயா, நீ எப்படி இருங்க. சண்டை போட மாட்டாங்க. என்னதுப்பா அது கையில? எது மேடம்? உண்மையை சொல்லு. இது நானு அங்க விருகம் போதுக்கு தான் மேடம் கீச்சினா. எதுக்கு கிழிச்சிட்ட? பசங்க கூட விளையாடி இருப்பான். ஆ, ஒரு வாட்டி ஒரு இதுமே வீட்டுல ஒரு சண்டை ஆயிடுச்சு. ம். வெளியே தத்தினே சொல்லிட்டு ஒரு நாள் உக்காந்துச்சின்னா அப்படியே வெறுப்புல கீச்சினா மேடம். வெறுப்புல இந்த வயசுல உனக்கு என்ன இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்? நம்ம வீட்டுல கிடையாது மேடம். கை செய்யலாம். இவரு வீட்டாந்து தான் மேடம். இவரு வீட்டாந்து தான் அந்த கொட்டா வீடியோ உட்காந்து இந்த கீச்ச இவரு தான் ஹாஸ்பிட்டல் இட்டு போனாரு. மறுநாள் லைட் அவங்களுக்கு சொல்லு இட்டு போனாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் அங்க இருந்து வர சொல்ல இந்த கையில கீழ்ச்சி இருந்தது. சரி, அடி இத பாருப்பா, உங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை எப்படியோ இருந்துக்கட்டும். அத காரணம் காட்டி உன் வாழ்க்கைய நாசமாக்காதே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ முடிவு பண்ணும். கட்டுப்பாடோட இருப்பேன், தப்பான விஷயங்கள் பண்ண மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஒத்துக்க மாட்டேன் சொன்ன இருங்க. நீ அது ஒத்துக்கிறியா? அப்புறம் என் வயசுக்கு என்னமா பேசுறீங்க? பையன் நல்லா இருக்கணும்ல? பையன் நல்லதான். நான் எவ்வளவு அடிக்கதான் செய்வேன், கேட்கதான் செய்வேன். இப்பதாங்க அவன் ஒழுங்கா இருக்கான் இங்க வந்துதான். சரி, இத பாருப்பா, இன்னையோட விட்டுற உன்னோட பழக்கத்துக்கு. இந்த வயசுல விடலைன்னா அப்புறம் எந்த வயசுலயும் விட முடியாது. பாக்க பழக்கம், தண்ணி அடிக்கிறது பழக்கம், உன்ன முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியும் உனக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னு. என்கிட்ட எப்படி போய் சொன்ன நீ? மேடம் மேடம் அதெல்லாம் இருக்கு. மேடம் வேலை மேல இருந்து ஒரு 150 ரூபா 200 வாங்கிடுவான். கேளு 100 100 ரூபா 150 வாங்கிடுவான். வேலை மேலே வாங்கி கொண்டு வாங்க குடிட்டு இருக்கலாம. அதுல தனியா 500 ரூபா 600 ரூபா தமிழ் கேள்வி பேரு. அது சம்பளம் தான் மேடம் குடுக்குறாரு. இது இல்லாத ஆனா இது நீ அவரோட தான் வேலை பண்றாருல? இப்போ வேலை செய்யுது இல்ல மேடம். இப்போ வேலை செய்யுது இல்ல. எங்க மாமா கிட்ட. சரி, ஒரே நிமிஷம்ப்பா. இப்போ உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். உங்க அப்பாவை சொல்லி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது. உங்க வாழ்க்கை எப்படியோ இருந்தது. நீ நல்லபடியா சம்பாதிச்சு நல்லா பணத்தை சேமிச்சு அம்மாவை பாத்துக்கோ. நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அந்த முடிவை நீதான் எடுக்கணும். இன்னைக்கு இப்போ இங்க இருந்து வெளியே போகும்போது நீ முடிவோட போனோம், நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு. சப்போஸ் உனக்கு அது முடியலைன்னா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். ஒரு நம்பர் கொடுக்குறேன், போன் நம்பர். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அவங்க நம்பர் கொடுக்குறேன். அவங்கள கூப்பிடு, அவங்க வருவாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குடிப்பழக்கம், இந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம். நம்ம அடிமை ஆயிட்டதுக்கு பிறகு அது வந்து ஒரு நோய் ஆயிடுறது. நம்மளால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ். நீ என்ன பண்றேன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேசு. நான் உனக்கு நம்பர் கொடுக்குறேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணியானா மருந்து கொடுத்து எல்லாம் பண்ண மாட்டாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க உன்ன மாதிரி நிறைய பேர் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கு. அந்த பழக்கத்தை அவங்களால விட முடிஞ்சிருக்கு. உனக்கு இப்ப அதுதான் தேவை. முக்கியமான விஷயம், உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் நான் உனக்கு உங்களுக்கு குடி பழக்கம் இருக்கா? சரி, நீங்களும் போறீங்களா? ஏக்கு போறீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது இல்ல? உன்னை விட அவர் தெளிவா இருக்காரு. பாருப்பா, குடிப்பழக்கத்தோட அந்த விளைவுகள் உன் கையில தெரியறது. அவர் தெளிவா இருக்காரு. இப்படி கை நடுங்கும் போது நீ எப்படி கார்பென்ட்ரி வேலை பண்ணுவ? குளிர்ல எல்லாம் கை நடுங்காது. குளிர்ல எல்லாம் கை நடுங்காது. வேலை மேலே சொல்றேன். நீ எதுக்கு அவனை அப்படி விட்ட? வேலை மேலன்றியா? முன்னாலதானே அவன் அப்படி ஆயிட்டான். முன்னாலதானே எல்லாத்தையும் வச்சு படிக்க வச்சு ஒரு பேர் வச்சுன்னு எல்லாத்துக்கும் உட்காந்து எவ்வளவு பிறந்ததுக்கு யார் செய்வாங்க? ஞாபகம் வராது. இந்த பையன் ஞாபகமே வராது. ஒரு நிமிஷம், உனக்கு அது ஓகே. அம்மா இவ்ளோ 25 வருஷம் நீங்க பிரிஞ்சிருந்தாச்சு. இனிமேல் கூட வானாங்க அவரு எங்களுக்கு. சரி, இப்போ உங்க பையனுக்கு என்ன சேரணுமோ உங்க பையனுக்கு அவர் என்ன பண்ணுவாரோ அவர் பண்ணுவாரு. செய்ய மாட்டாரு. ஒரு நாள் செய்ய மாட்டாரு. நிச்சயமா பண்ணுவாரு. இத பாருங்க, கிருஷ்ணன் தானே உங்க பேரு? கிருஷ்ணன்,
உங்க பையனுக்கு தகப்பனா நீங்க என்ன கடமைகள் செய்யணுமோ அது நீங்க பண்ணி ஆகணும். இவரு செஞ்சாலும் மேடம் அந்த அவளுங்க வந்து இவரை உள்ள தள்ளி போட்டு உதைச்சு கதவு சாத்தி தாப்பால் போட்டு இந்த ஆளை உதைச்சு அதெல்லாம் சும்மா போய் சொல்லலாம். அப்ப என்ன பண்ணலாமா? எல்லாமே அப்ப என்ன பண்ணலாம்? சொல்லுவாரு இவரே என்கிட்ட அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இவரே அப்ப என்ன பண்ணலாமா சொல்லுங்க. அதுதான் எங்க வீட கூடு நாங்க இருந்து பண்றோம். 25 வருஷம் முன்னாடி போன வீடு பொய்யெல்லாம் சொல்றாரு மேடம் அவரு. நீங்க ஏய், காசு நீங்க அவங்க கொடுத்து கிடையாது உங்களுக்கு. குடுதே கிடையாது, ஆ? குடுதே கிடையாது. வேணா மேடம் எங்க கலாச்சி கிட்ட போன் பண்ணி கேளுங்க மேடம், அவங்களே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க இவரை பத்தி. அவங்க வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எதகளா? எங்க மச்சான் நம்ம இது இருக்கிறாங்க மச்சான். அவங்களே கேட்டு பாருங்க மேடம். என்னத்துக்கு அவங்க எல்லாம் அவங்க பேச்சு பாரு, அவங்க கிட்ட சண்டைக்கு போவாரு. எங்க அக்கா பையன் மச்சான் போன் நம்பர் கொடுக்குறான். அவன் போன் பண்ணி கேளுங்க. அவனுக்கு முறை கொடுத்தாடு. அவன் வேலை மேலே ஏற்பட்டான். இது பாருங்க 25 வருஷம் முன்னாடி நடந்தெல்லாம் இப்ப நம்ம மறுபடியும் அது திரும்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது முடிக்கிறேன் ப்ளீஸ். தகப்பன் சாணத்துல நீங்க என்ன பண்ணமோ அந்த 4 பசங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க இவருக்கு பண்ணி ஆகணும். அது மட்டும் பண்றேன் மேடம், இல்லன்னு சொல்ல பண்றேன். நீ என்ன பாக்க சொல்லி நான் மனுமன் பண்றேன் கூட. அத சொல்ல நீ கூட வந்தாதான் நீ வரணுமே. அப்ப இங்க போய் நான் ரெண்டு போறேன், உங்க அப்பா எங்க கேட்டாங்க, நான் யாரை போய் காட்டுவேன்? போன் பண்ணா எடுக்க யாரை போய் காட்டுவேன்? சரி நீ இப்ப கல்யாணம் பண்ணி இப்படி குடிச்சு இப்படி கைய கிழிச்சிட்டு உனக்கு என்ன கல்யாணம்? கல்யாணம் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எப்படிப்பா ஒரு பண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது? முதல்ல ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்க்கு போய் உன்னோட இத நான் சரி பண்ணிக்கோ. இந்த பழக்கத்தை விட்டுரு. அதுக்கப்புறம் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சிரிப்பு எடுத்து பாரு மேடம். மேடம் சிரிப்பு பாரு எப்படி உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு. என்ன சிரிப்பு? மேடம் மேடம் போன வருஷத்துக்கு முன்னாடி 2010 இவங்க போய் எனக்கு தெரியாது போய் மாப்பிள்ளை விட்டு பார்த்துறாங்க. காஞ்சத்துல மாமா எடுக்கணும்னு எங்க சொந்தக்கார ரிலேட்டிவ் போட்டு எனக்கு தெரியாது பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, 1 லட்ச ரூபா அவங்க கொடுத்துறாங்க. போட எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. உண்மை கேளுங்க. என்னடா உனக்கு என்னத்துக்கு நீ வரல? உனக்கு எதுக்கு அந்த கதை? கேட்டுங்க மேடம். உங்க மாமா கிட்ட 1 லட்சம் தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு. பட்டு போட்டு எடுத்துறாங்க. உங்க மாமங்கிறான் எங்க சொந்தக்காரங்க கேட்டுங்கிறாங்க. எனக்கு தெரியாது மேட்ரு. இவங்க எதுவும் என்ன பண்ணிக்கிறாங்க போயிட்டு நான் ஒண்ணு எடுக்கிற நிசாம் எல்லாம் பண்ணி போய் நேரத்தை போய் என்ன பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. 2வது இவங்க எல்லாம் போயிட்டு அந்த நிசாம் பண்ற நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பட்டுப்பட்டு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பிள்ளை மாப்பிள்ளை பார்த்துறாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்துட்டு நிசாமத்துக்கு போயிருக்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதோ அவங்க பொண்ணுக்கு அவங்க பிள்ளைக்கு அப்பா தாங்க எடுக்கிறாங்க. இவங்க வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க அவங்க மாமா கிட்ட. படியே வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொடுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மாமா வர ஏமாத்தாங்க 1 லட்ச ரூபாய். இல்லை உண்மை கேளு எனக்கு தெரியாது அந்த கதை. அது என்ன சொல்ற? பொண்ணு வீடு பார்த்துட்டு 1 லட்ச ரூபா இல்ல 1 லட்ச ரூபா எங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்ட குத்த மேடம். எங்க அக்கானா எனக்கு அக்கா வந்து எங்க அம்மாவுக்கு தங்கச்சி பொண்ணு காஞ்சிபுரத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்த 1 லட்ச ரூபா. இவன் வீடு இடம் பார்த்து இவன் பேர்ல இடம் வாங்க சொல்லி நான் கொடுத்தேன். அவரு தான் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிடலாமா நீ இருக்கு சொல்லுவே அப்படின்னாரு. சரி கல்யாணம் பண்ணா 2-3 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பேர் ராசிலாம் சரி கிடையாது. இவனோட ஜாதகம் இவர்கிட்ட இருக்குது. சும்மாவே பார்த்தாங்க. பார்த்தப்போ அவனுக்கு வந்து சரியா அமையல. இந்த பொண்ணு இப்ப பார்த்த பொண்ணு 2வது லாஸ்டா ஒரு பொண்ணு பார்த்தாரு. அந்த பொண்ணு ஜாதகம் வானான்ட்டாங்க. பேர் ராசி கல்யாணம் நடக்காது பாதியிலே நின்றோம்னாங்க. அவர் வானானா கேட்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம தெரிஞ்சவங்க தான் சொந்தக்காரர் தான் சொல்லிட்டு எங்க மாமா வந்து இங்கதான் வந்தாங்க. எங்க அக்காவும் மாமா 1,10,000 வாங்கிட்டு போனாங்க என்கிட்ட. வாங்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ற சொல்லிட்டு எல்லாமே தான் நடந்தது. நடுவுல எங்க அண்ணன் வந்து தாய் மாமா நாங்க தான் பாத பூஜை பண்ணிப்போம். இவரு இருந்திருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. இவரு இல்ல அதனால அவங்களே தகராறு பண்ணிட்டாங்க. எங்க மாமா வந்து நான் தானே பொண்ணு பார்த்தேன், நான் தானே செஞ்சேன், நான் தான் பண்ணிப்பேன் பாத பூஜைன்னு அவங்க சண்டை போட்டாங்க. அது நடுவுல எங்க அண்ணன் எங்க அண்ணி வந்து அது கிடையாது எங்க நாத்தனார் பையன் தானே நாங்க தான் பண்ணிப்போம், தாய் மாமா தான் நாங்க தான் பண்ணிக்கணும்ட்டு அவங்க சண்டை போட்டாங்க. அவங்களுக்கும் சண்டை போடுவா பொண்ணு வீட்டுல என்னாச்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனவுடனே நிஸ்தாமெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனவுடனே அவங்க வானான்ட்டாங்க. இவங்களும் நாங்களும் வானான்ட்டோம். அந்த காசு போச்சு. காசு போயிடுச்சு. அநியாயம். இவங்களே வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க. ஏன் நான் என்ன சொல்றேன், நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லா குறையும் அவங்க மேல போட முடியாது. சரிங்களா? இருங்க. ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்புதான். இந்த காலத்துல பேசுறான் 5 பசங்க பத்திரி வரைக்கும் கம்மிட்டாங்க மேடம். இந்த காலத்துல இவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கு. ஒரு பையனை நல்லபடியா வளர்த்துறதே பெரிய விஷயம். நீங்க 6 புள்ள பெத்து வச்சிருக்கீங்க.
வீட்டுக்கும் கெடுதல், நாட்டுக்கும் கெடுதல். அத நல்லா சொன்னீங்க. நல்லா சொன்னீங்களா? அன்னைக்கு எங்க போச்சு அவரு உனக்கு? ஐயோ உன் மானதான் சிரிக்குதே, கப்பலே ஏத்த தெரியல. புள்ளை பெத்து ஊரா இருக்கு 65,000 75,000 வித்துன்னு காத்து போ மூஞ்சில. ஒரு அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமா? எனக்கு அது மேல இருக்குது மேடம். இருங்க. நான் போன வரணும் நீங்க ஆம்பளை, நீங்க வெளிய போய் வேலை செய்யறதால இருங்க. நீங்க போய் வெளிய வேலை செய்யறதால ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறதால, புரியுறதுங்களா? இன்னொரு பொண்டாட்டி இருக்காங்க உங்களுக்கு, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு வேற. இந்த அம்மாக்கு என்ன இருக்கு? வீட்டுல அடைஞ்சு கடந்திருக்காங்க இத்தனை வருஷம். அப்புறம் வேலைக்கு போய் வீட்டு வேலை செஞ்சு எச்சு பாத்திரம் தேய்ச்சு பொழைச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க மனசுக்குள்ள கோவம் இருக்கும். அந்த கோவத்தான் இப்ப எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க. அப்ப நான் வீட்டுல இருக்கும்போது அப்ப கோவம் கிடையாது. இப்ப நான் குடுத்தெல்லாம் சேர்த்து அந்த கல்டப்பில போட்டு அந்த இது வைக்கிறது அப்ப வாங்கி யாருக்கு எங்க கொடுத்தீங்க? உங்க பொண்டாட்டிக்கு தானே கொடுத்தீங்க. அப்படி கொடுங்க ஏன் சொல்ற? நீங்க அவங்க கொடுக்கலன்னு சொல்லவே இல்லையே. கொடுக்கல சொல்ல. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அவர் தகப்பன ஸ்தானத்துல இருந்து என் பையனுக்கு பண்ண வேண்டியது பண்ணணும். பண்ணணும் நீங்க நான் வேணாம் சொல்ல பண்றேன்னு தான் சொன்னேன். அப்ப நீங்களே அவன் கல்யாணம் பண்ணி வைங்க. முதல்ல இப்ப கல்யாணத்துக்கு பாக்காதீங்க. முதல்ல அந்த பொய்ய அந்த பழக்கத்தை விடட்டும். அது இல்லாம கல்யாணம் பண்ணாதீங்க. இத பாருமா, உங்க வாழ்க்கையோ பாழா போயிடுச்சு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணுமா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க ஆசைப்படுறீங்களா? இல்ல நான் அந்த மாதிரி எண்ணம் இல்ல இல்ல, முதல்ல பையன் பழக்கத்தை விடட்டும். அதுக்கப்புறம் எட்டி பாக்குறாரு. இருங்க, முதல்ல பையன் பழக்கத்தை விடட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க. தம்பி, கல்யாணம் எல்லாம் இப்போ நல்லா இருக்க, நீ நல்லா சம்பாதிக்கிற, நல்லா வேலை செய்யற, சந்தோஷமா இரு. ஒரு வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்கோ. இங்க பாருமா, ஒரு அப்பா கூட வேலைக்கு போனான்னா அவரு வேலைக்கு போய் இவரு போன் பண்ணி இவனை கூப்பிட்டா விட அவ சொல்றாங்க, ஏன் அவன் அந்த பையனை எல்லாம் கூப்பிடுற, அந்த பையனுக்கு எல்லாம் எதுக்கு துட்டு கொடுக்குற, அந்த பையன் எல்லாம் எதுக்கு சேகர பாருமா, இத பாரு. அது போல நந்து தேவை யாரு என்ன என் புள்ளைய கேக்கா? அது போல நந்து. அம்மாக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த அம்மாக்கு பிரச்சனை எல்லாமே அந்த லேடி மேலதான், அவரோட இன்னொரு சம்சாரத்தை மேல. அவ யாரு எங்களை சம்சாரம் சொல்ல முடியாது, இன்னொருத்தர் இருக்காங்கல்ல அவங்க வாழ்க்கையில, அத பத்தி அந்த கோவம் தான். இப்ப அதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா, அதெல்லாம் மிஞ்சி போச்சு. இவரு செஞ்சாலும் அவளுங்க விட மாட்டாங்க. நீ எதுக்கு அவளுங்களுக்கு பயப்படுற? பொண்டாட்டி புள்ளிக்கு செய்வேன், உனக்கு அறிவு இல்ல? சரி, அதுக்கு இவ்வளவு தூரம் நீட்டுறிய. அவனை கூட்டினு வர, இவனை கூட்டினு வா பாக்கலாம். எவனை கூட்டினு வரையா? எல்லாத்தையும் உங்க மேல சொல்லுவேன். நான் பேசுறேன்பா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க அப்பா சொன்னா கேக்குறாரு, உங்க அம்மா நான் சொன்னா கேக்குறது இல்ல. அவரு ஏன் தெரியுமா கேக்குறாரு? அவரு ஒண்ணு தெரிய எல்லாத்தையும் செய்தெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இப்ப உட்காந்து கேக்குறாரு. இப்ப யாரு இங்க தேவையில்லாம சொன்னா கேப்பீங்களா? நீங்களாவது சொன்னா கேப்பீங்களா? நான் தான் சொல்றது ஒத்துக்கிறேன். அந்த பையனை முதல்ல ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்க்கு கூட்டிட்டு போங்க. அந்த பழக்கத்தை விடுங்க. நான் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் மேடம், எனக்கு தெரியும். தெரியும்ல, கூட்டிட்டு போங்க. நானும் ஒரு 10-15 பேர் சேர்த்துக்கிறேன். பஸ் எடுத்துமா, பஸ் எடுத்துமா, சாப்பிட வாங்கி விட்டுருவாங்க. நம்ம போன் பண்ண நேரம் ஒரு ஆட்டோல உள்ள போலாம். புதுமல்ல போர் வீட்டுல இருக்குது அங்க. அப்படி இல்ல, இவங்க கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வருவாங்க உங்களை பாக்குறதுக்கு. பாத்துட்டு நீங்க நான் பாத்துக்கிறேன். நீங்களும் அந்த பையனோட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்க. நான் போன் பண்ண இங்க வராது சொல்லுவாங்க மேடம். அவங்கள திரும்பி அவங்க நம்பர் எல்லாம் கண்டுக்குது மேடம். அவங்க ஆளெல்லாம் தெரியுது. இதோட போறாரா, இதோட வர மாட்டாரு. இதோட திரும்ப பார்க்க மாட்டாரு. அது சொல்லி கொடுத்துதான் இங்க வந்துறாரு. சொல்லி இதுமே சொல்லி பாருங்க வர மாட்டாரு மேடம். கிருஷ்ணன், அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணுமோ அந்த பையனுக்கு பண்ணு. நீங்க சரி கட்ட மாட்டாங்க, அவன் திண்ட மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், போதுமா? அவன் திண்ட மாட்டாங்க, சத்தியமா சொல்றேன். ஏறி விட்டு தானே உனக்கு பையனை நீங்களே இப்படி கரைச்சு கொட்டினீங்கன்னா அவன் எப்படி நல்லா இருப்பான்? நான் போன வாரத்துல போன் பண்றேன். டேய் வெயிடா, போன் வெயிடா. போனா பண்ணலாம் மேடம், சும்மா சொல்றாரு. நாங்க போன் பண்ணா கூட இவரு எடுக்க மாட்டாரு. அந்த பசங்க தான் எடுக்கும் போன. நான் குரல பார்த்தா கட் பண்ணிட்டேன். அப்பாக்கு பண்ணி பாரு எங்க இருக்காருன்னு. பண்ணா கூட எடுத்தா கூட நீ யாரா போன் பண்றதுக்குன்னு இவனை கேக்குதுங்க. இது பாருங்க, தேவையில்லாம அவங்கள மிரட்டிட்டு எல்லாம் இருக்காதீங்க. அவங்களோட நாங்க மட்டும் இல்ல, நேர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. சரிங்களா? இத பாருப்பா, அப்பாட்ட நல்லபடியா பேசி உனக்கு என்னென்ன பண்ணிக்கணுமோ அது அப்பாட்ட நல்லபடியா பேசி வாங்கிக்கோ. அம்மா, தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசாதீங்க. முடிஞ்சு போச்சு. இத பாருங்கம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட ஒரு புள்ள எட்டி பாக்குறது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நாள்ல வருது கெட்ட வார்த்தை எல்லாம் இல்ல உங்க வாயில வந்தது. ரொம்ப பழக்கமான வார்த்தைகள் தான் வந்தது. வேண்டாமா, அதெல்லாம் விட்டுடுங்க. நல்லபடியா இனிமே ஆச்சும் சந்தோஷமா பையனை நல்லபடியா பாத்துட்டு நல்லா இருங்க. எதுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவனுக்கு வயசு எவ்வளவு? இவனுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்றது வயசு இல்லம்மா. முதல்ல குடிப்பழக்கத்தை விடட்டும். சும்மா கல்யாணம்னு கல்யாணம் பண்றது வயசா அவனுக்கு?
அவன் தான் மேடம் கேக்குறான் எனக்கு கல்யாணம் அவன் கேக்குறான்னா அவன் கைய பாருங்க. இன்னொரு பொண்ணு வந்து அதுவும் இப்படி வந்து உட்கார்ந்து அழறதுக்கு. அதுக்கு இவரு தானே ஒழுங்கா இருக்கணும். முதல்ல இவருதான் ஒழுங்கா அது இல்ல, அது இல்லன்னு ஆயிடுச்சு. அதுதான் நானும் இவனுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நல்ல புத்தியை சொல்லுங்க உங்க பையனுக்கு. அததான் சொல்லிதான் நான் சொல்லட்டுமா? அவரை விட்டுடுங்க. அவர் எப்படியோ இருந்து பாரு. இப்ப நீங்க உங்க பையனை கவனிங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அவனை பாக்கும்போது ஸ்டெடியா இருக்கணும். புரியுறதா? சரிம்மா, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் பேடு மேடம் நான் மரத்தை சொல்றேன். அந்த அம்மா மனசுல அவ்வளவு கோவம் இருக்கு. ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா புருஷன் திரும்பி கூட பார்க்காம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். அவங்க கோவம் நியாயமானது. அதே சமயம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அதை பிடிச்சிட்டு அந்த வீடை கொடுங்க இப்படி எல்லாம் பண்ணாருன்னு நம்ம அதை பத்தியே பேசிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்ப என்ன நடக்கணும்? இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும். அதுக்கு அவனுக்கு அப்பா தேவை. ஆனா அந்த பையன் கல்யாணம் பண்றது நிலைமையில இல்ல. கையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்காரு. தண்ணி அடிக்கிறது பழக்கம் இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்து பேசும்போதே நான் கவனிச்சேன், கை நடுங்குறது. சோ முதல்ல அந்த பழக்கத்துல இருந்து அவன் வெளியே வரணும். அப்புறம் தான் கல்யாணம் பண்ணும். அதெல்லாம கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். சரியானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம். நாளை மறுபடியும் இன்னொரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்